பிஹேவியர் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தினம் நாங்கள் வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா என் பெரிய கும்சமோசாவில் இருக்கிற கல்வாரி திருத்தலுக்கு தான் வந்திருக்கேன். இப்ப வந்து கிறிஸ்தவர்களுடைய தவக்காலம் வந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் கல்வாரி பாத யாத்திரை, சிலுவை பாதை, பூஜைகள் செய்கிற சாமியாக பாதையாக இருக்கு. நாங்க பார்க்கலாம். இப்ப வந்து கிறிஸ்தவர்கள்ட்ட தவக்காலம் வந்து ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த தவக்காலத்துல வந்து 40 நாள் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து விரதம் இருந்து இந்த தவக்காலத்தை வந்து சிறப்பாக கொண்டாடுவார்கள். தவக்காலம் என்பது இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை நினைவு கூறுறது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தவக்காலத்திலே எங்களை ஒருத்து ஏழ்மை, தாழ்மை, பொறுமை போன்ற புண்ணியங்களை கடைபிடித்து உள்ளவர்களை நாங்கள் பகிர்ந்து கொடுத்து மற்றவர்கள் துன்பத்தில் பங்கு எடுத்து எங்கள் வாழ்மையை ஒருத்து நாங்கள் பிறர் நிலம் வாழ்ந்து பிறரின் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளில் பங்கு கொண்டு எங்களை ஒருத்து வாழத்தான் தவக்காலம் உணர்த்துகிறது. பிஹேவியர் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த தினம் நாங்கள் வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா என் பெரிய கும்சமோசாவில் இருக்கிற கல்வாரி திருத்தலுக்கு தான் வந்திருக்கேன். இப்ப வந்து கிறிஸ்தவர்களுடைய தவக்காலம் வந்து ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் கல்வாரி பாத யாத்திரை, சிலுவை பாதை, பூஜைகள் செய்கிற சாமியாக பாதையாக இருக்கு. நாங்க பார்க்கலாம். செய்யும் துரோகங்களும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யும் துரோகங்களும், கணவன் மனைவிக்கு செய்யும் துரோகங்களும், மனைவி கணவனுக்கு செய்யும் துரோகங்களும் விளம்பரப்படுத்தி தொடர்ந்தும் காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சிந்திப்போம்.
அன்பான இயேசுவே, நாமும் நம் மதத்தை பிறரை ஏமாற்று துரோகம் விளைவித்து வாழுகின்றோம். நாங்களும் என் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து திரும்பி உம்மிடம் திரும்பி வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் கவலை தீருமையா, கனிவு காட்டுமையா, எங்கள் கவலை தீருமையா, கருணை குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முனைகின்றனர். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் தம் வாழ்விலே பல வாக்குறுதிகளை இயேசுவுக்கு அளித்தவர்தான். குறிப்பாக, எல்லோரும் உம்மை விட்டு ஓடிவிட்டாலும் நான் ஒரு பொழுதும் உம்மை விட்டு ஓடிவிட மாட்டேன் என்று இயேசுவுக்கு இயேசுவை விட்டு ஓடிவிட்டார்கள். மனித வாழ்வின் வரலாற்றிலிருந்து இன்று வரை மறுதளிப்புகள் பல வடிவங்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அங்கு கடவுளும் மறுதளிக்கப்படுகின்றார். அவமதித்த தருணங்களையும் நினைத்து பார்ப்போம். அவமானத்திற்கும் மறுதளிப்புக்கும் உள்ளான இறைவா, உமது வார்த்தையின் வழியிலே நடக்காது. உமது கொள்கையினை மறுதளித்து வாழ்ந்த தருணங்களுக்காக எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உரை வார்த்தை லூக்கா 23 அதிகாரம் வார்த்தைகள் 11 தொடங்கி 15 வராக. பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். நமக்குள்ளே எவ்வளவு முரண்பாடுகளாக இருக்கின்றோம் என்பதன் வெளிப்பாடம் பிறருக்கு எதிராக தீர்ப்பிடும். இப்ப கிறிஸ்தவர்கள்ட்ட தவக்காலம் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த தவக்காலத்துல 40 நாள் கிறிஸ்தவர்கள் விரதம் இருந்து இந்த தவக்காலத்தை சிறப்பாக கொண்டாடுவார்கள். கடைசி நாள்ன்றது ஈஸ்டர்ன்னு சொல்லுவோம். அந்த நாள்ல ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளை தான் தவக்கால நாட்கள்ல மென்னார் செபஸ்தியார் ஆலயத்துல இருந்து நேர்த்திக்கடனுக்காக வேண்டி பாத யாத்திரை இந்த வவுனியா கல்வாரிக்கு அந்த ஆலயத்துல இருந்து நடந்தே அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சு இந்த கல்வாரி திருத்தலத்துக்கு மக்கள் வருவாங்க. அந்த வகையில இன்றைய தினம் 13ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் மென்னார்ல இருந்து 11ஆம் தேதி மென்னார் செபஸ்தியார் ஆலயத்துல இருந்து இன்றைக்கு 13ஆம் தேதி வவுனியால இருக்கிற கல்வாரி திருத்தலத்துக்கு மக்கள் பாத யாத்திரையாக இந்த கல்வாரி திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். பாத யாத்திரையை முடிஞ்சு இந்த கல்வாரி திருத்தலத்துல பாத யாத்திரையை முடிச்சு கொண்டு சிலுவை பாதை இங்க ஒவ்வொரு ஸ்தலங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்தலத்திலையுமே இந்த சிலுவை பாதை நடைபெற்று இங்க திருப்பலியும் நிறைவேற்றப்படும். தவக்காலம் என்பது இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பை நினைவு கூறுறது.
கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தவக்காலத்திலே எங்களை ஒருத்து ஏழ்மை, தாழ்மை, பொறுமை போன்ற புண்ணியங்களை கடைபிடித்து உள்ளவர்களை நாங்கள் பயந்து கொடுத்து மற்றவர்கள் துன்பத்தில் பங்கு எடுத்து எங்கள் வாழ்மையை ஒருத்து நாங்கள் பிறர் பிறர் நிலம் வாழ்ந்து பிறரின் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளில் பங்கு கொண்டு எங்களை ஒருத்து வாழத்தான் தவக்காலம் உணர்த்துகிறது. தவக்காலத்தில் மனம் வருந்தி நாமல் 40 நாட்களும் நம்மளை ஒருத்து நம்மிடம் உள்ளதை ஏழைகள், எளியவர், வறியவர்களுக்கு கொடுத்து அதை செயல்படுவதுதான் தவக்காலம். ஏழை மனிதர்கள், வைத்தியசாலையில் இருக்கும் நோயாளிகள் மற்றும் கைவிடப்பட்டவர்கள், பல வேதனைக்கு துன்பப்பட்டவர்கள், பல இளைஞர்கள் வேதனையில் இருப்பவர்களை ஆறுதல் கூறி அவர்களை விசுவாச வாழ்விலும் நாங்கள் வழிநடத்துவதுதான் தவக்காலம். தவக்காலத்தில் எம் வாழ்க்கையில், எம் குடும்பத்தில், செயலிலும் சொல்லிலும் செயற்பாட்டிலும் செயற்படுவதுதான் தவக்காலம். நாம் சொல்லிப்பட்டு செயல்முறையில் செயல்படுவதே தவக்காலமாகும். தவக்காலத்தில் நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து மற்றவர்கள் மத்தியில் மற்றவர்கள் துன்பத்தையும் பங்கெடுத்து அவர்களுக்கு உதவி செய்வது. அந்த 40 நாட்களையும் இயேசு, அது 40 நாள் குறிப்பது இயேசு தவம் இருந்தார். அவர் தவம் இருக்கும்போது பல சோதனைகள் அவரை உருவாக்கினது. அப்பொழுதும் அவர் தன்னை சாத்தான் சோதிக்கும் போது சாத்தானே சோதிக்காதே என்று சொல்லி அவர் பல சோதனைகள் உட்படுத்தினார். அதை போன்று கிறிஸ்துவை நமக்கும் பல துன்பங்கள், பல சோதனைகள் வந்து கொண்டிருக்கும், பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கும். மத்தியிலும் நாங்கள் மனம் தளராமல், மனம் சோர்ந்து போகாமல், இறை நம்பிக்கையோடு இருந்து சோதனைகளை தாங்கும் சக்தியையும் கடவுள் நமக்கு தருவார். இந்த தவக்காலம் என்னன்னு வந்து நான் இந்த வீட்டை கேட்டிருந்தோம். இவன் வந்து மென்னார்ல வந்திருக்கிறான் அந்த கல்வாரி திருத்தலத்துக்கு. அந்த இடத்துல தான் பற்றி நாங்கள் அவாட்ட கேட்டிருந்தோம். இந்த தவக்காலம் என்னன்னு சொன்னதுக்கு வந்து அவாக்கு வந்து நன்றியை குறிக்கொள்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டவர் வந்து அடக்கம் செய்யப்பட்ட இடம். இந்த இடத்துல வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்து மக்கள் வந்து இந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல வந்து நேர்த்திக்கடன்கள் வந்து செய்திருக்கு தான் எல்லாருமே வந்து லைன்ல நிற்கிறத வந்து நீங்க காணக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ அது ஆண்டவரை அடக்கம் செய்யப்பட்ட இடம். இது வந்து ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்த இடம். இந்த இடத்துல பார்ப்போம். இதான் வந்து ஆண்டவர் வந்து உயிர் தெழுந்த இடம். அந்த உயிர்த்தெழுந்த நாளை தான் வந்து சொல்லுவோம் ஈஸ்டர் நாளன்று. ஆண்டவர் பல பாடுகளை பட்டு கடைசி நாளன்று உயிர்த்தெழுந்திருக்கிறார், அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் இந்த ஆண்டவர். இன்றைய தினம் வவுனியால இருக்கிற கல்வாரி திருத்தலத்துக்கு தான் வந்திருந்தோம். கிறிஸ்தவர்களுடைய தவக்காலம் வந்து ஆரம்பமாகி இருக்கிற நிலையில வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து கல்வாரி திருத்தலத்துக்கு வந்து பாத யாத்திரை வர்றது வளமை. மென்னார்ல இருந்து வவுனியா கல்வாரி திருத்தலத்துக்கு வந்து பாத யாத்திரையாக வருவார்கள். இன்றைய தினம்
11ஆம் தேதி, அதாவது 11ஆம் தேதி ஆரம்பமாகி இன்றைய தினம் 13ஆம் தேதி வந்து கல்வாரி திருத்தலத்தை வந்து அடைந்திருக்கின்றன. அது எல்லாவற்றையுமே வந்து இந்த காணொலியூடாக நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது போன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற நான் லெக்ஸி மற்றும் எங்களுடைய கேமரா உமன் ராகவே. தொடர்ந்து எங்களுடைய பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் என்பவரை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நாங்க போற காணொலி எல்லாவற்றையுமே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும்.